ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனா இன்சைட் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ப்ரிப்போசிஷன். ஸோ ப்ரிப்போசிஷன்னா என்னென்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் வி ஆர் கோயிங் இன் டு தி வீடியோ, நம்ம ஃபஸ்ட்டு எல்லோரும் என்ன பண்ணிக்கோங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய வீடியோஸ் கண்டினியூஸாக நம்ம என்னென்ன இங்கிலீஷ் சம்மந்தமெல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் போடுறோங்கிறது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஓகே, இப்போ ப்ரிப்போசிஷன் என்னென்னு பாருங்கள். இட் இஸ் அ வேர்ட் that shows the relationship between a noun and other words in a sentence. அதாவது ப்ரிப்போசிஷன்ங்கிறது வந்து ஒரு வேர்டு, அது ஒரு வார்த்தை, அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அதாவது ஒரு தொடர்பை வந்து ஏற்படுத்துது. எப்படி எதற்கெல்லாம் ஏற்படுத்துதுன்னா நவுனுக்கும் மற்ற வார்த்தைகளுக்கும் வந்து ஏற்படுது. நவுன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு திங்க், ஒரு பெயராக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம நவுன், அதாவது பெயர் சொல்லுன்னு சொல்லுவோம். மற்ற வார்த்தைகள் இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு கனெக்டிவிட்டியை தான் வந்து என்ன பண்ணுதுன்னா ப்ரிப்போசிஷன் வந்து ஏற்படுத்துது. அது மட்டுமா, இட் இண்டிகேட்ஸ் டைம், லொக்கேஷன் அண்ட் டைரக்ஷன். காலத்தை மென்ஷன் பண்ணுது, டைமை மென்ஷன் பண்ணுதான். லொக்கேஷன், எந்த இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம், ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பொருள் இருக்குது, இந்த மாதிரிலாம் லொக்கேஷனை மென்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரிப்போசிஷன் வந்து பயன்படுதுங்கிறாங்க. அடுத்து டைரக்ஷன், எதை நோக்கி, எந்த இடத்த நோக்கி, எதை நோக்கி, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணக்கூடியது தான் ப்ரிப்போசிஷன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ப்ரிப்போசிஷனில் வந்து ஒரு 25 வகையான ஒரு ப்ரிப்போசிஷனை நான் இன்றைக்கி இந்த எடுத்து அதற்கு ஒரு சென்டென்ஸ்லாம் கொடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஒரு 25 சென்டென்ஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். The cat is under the chair. என்னது? The cat is under the chair. ஸோ இந்த அண்டருங்கிறத நான் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதுதான் ப்ரிப்போசிஷன். அதாவது பூனை வந்து ஒரு சேருக்கு அடியில் இருக்குது. இப்போ எங்கே இருக்குது அந்த ஒரு லொக்கேஷன் காமிக்குது பார்த்தீங்களா? அண்டர் தி சேர். பூனை எங்கே இருக்குதுன்னு ஒரு கேள்வி, லொக்கேஷன் சொல்கிறோமா இல்லையா? அண்டர் தி சேர். அடுத்து பாருங்கள். The ball is between two friends. இரண்டு நண்பர்களுக்கு இடையில, அப்போ எங்கே இருக்குது, பால் எங்கே இருக்குதுன்னு ஒரு லொக்கேஷன் சொல்கிறோமா இல்லையா? இங்கே பிட்வீன்கிறது வந்து ப்ரிப்போசிஷன். அடுத்து பாருங்கள். தே சாட் பிசைட் த ட்ரீ. அந்த ட்ரீக்கு, அவர்கள் வந்து அந்த ட்ரீக்கு அருகாமையில் சைடில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இங்கே லொக்கேஷனை காமிக்குது. அடுத்து பாருங்கள். அந்த ஏர்பிளேன் ஃப்ளூ எபோவ் தி கிளவுட்ஸு. ஃப்ளைட்டு வந்து அந்த மேகத்திற்கு மேலே வந்து என்ன பண்ணுது, பறந்து போகுது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். இந்த பேக் இஸ் ஆன் தி டெஸ்க். அதாவது பேக் வந்து டெஸ்க்குக்கு மேலே, ஆன்ங்கிறது மேலே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரிப்போசிஷன் நமக்கு பயன்படுது. அடுத்து பாருங்கள். மை ஷாப் இஸ் நியர் தி டெம்பிள். அதாவது என்னுடைய கடை வந்து கோயிலுக்கு அருகாமையில் வந்து இருக்குது. ஸோ இந்த அருகாமைக்கு வந்து உள்ள நியர், அது வந்து ப்ரிப்போசிஷனாக பயன்படுது. அடுத்து பாருங்கள். த பாய் ஜம்ப்டு ஓவர் தி டேபிள். டேபிளுக்கு மேலே, அதாவது அதுக்கு மேலே துள்ளி குதித்து என்ன பண்ணுறான், தாவி வந்து குதிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அந்த ஓவருங்கிறது இங்கே பயன்படுது. அடுத்து பாருங்கள். இந்த பாய் ஸ்டாண்ட்ஸ் பினித் த ஷாப்பு. அந்த ஷாப்புக்கு பின்னாடி கொஞ்சம் அருகாமையில் நின்றுட்டு இருக்கிறான். அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பினித்துங்கிற வேர்டு வந்து பயன்படுது. அடுத்து பாருங்கள். ஹீ லிவ்ஸ் இன் ஏ ஸ்மால் டவுன். ஒரு சின்ன ஊரில் வந்து அவன் வந்து வசித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத வந்து அந்த இன்னு, அந்த வசித்து கொண்டிருக்கிற இன்னுங்கிறது தான் வந்து பயன்படுது. அடுத்து பாருங்கள். ஐ வெண்ட் டு தி பார்க்கு. நான் வந்து பார்க்குக்கு போனேன். ஸோ எங்கே போனேன், அந்த டைரக்ஷன் இடத்துல வந்து ஒரு டைரக்ஷனை குறிக்குது. ஸோ டு தி பார்க்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல டைரக்ஷனை வந்து இந்த டூ வந்து மென்ஷன் பண்ணுது. அடுத்து பாருங்கள். சி இஸ் அட் தி ஷாப்பு. எங்கே இருக்கிறான், ஷாப்பில் இருக்கிறான். சி இஸ் அட் தி ஷாப், இருக்கிறாள், அந்த கடையில் வந்து இருக்கிறாள். அடுத்து பாருங்கள். இந்த பில்டிங் இஸ் அக்ராஸ் தி ஸ்ட்ரீட்டு. அதாவது அக்ராஸுங்கிறது வந்து என்னென்னா அந்த தெருவுக்கு வந்து குறுக்க, அந்த தெருவுக்கு இதில் என்ன பண்ணுதுன்னா அந்த பில்டிங் வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள். த ஷிப் செயில்டு அரவுண்ட் தி வேர்ல்டு. ஷிப்னால் நமக்கு கப்பல் தெரியும். இந்த கப்பல் வந்து உலகத்தை சுற்றி என்ன பண்ணுதுன்னா, செயில்டுனா சுற்றி வளம் வருது. அந்த கப்பல் வந்து சுற்றி வளம் வருதுக்கு இருக்குது. அந்த வளம் வருதலுக்கு வந்து அரவுண்டுங்கிற வேர்டை நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஹீ அரைவ்டு ஆஃப்டர் டின்னர். அதாவது அவன் வந்து டின்னருக்கு அப்புறம் தான் வந்து அரைவானான், அதாவது வந்து சேர்ந்தான். அப்போ அதுக்கு அப்புறவு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இங்கே ஆஃப்டருங்கிற ப்ரிப்போசிஷன் வந்து நமக்கு பயன்படுது. சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஐ வென்ட் டு தி ஸ்கூல் பிஃபோர் த ஸ்கூல் ஸ்டார்ட்ஸ். நான் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே, அந்த முன்னக்கூட்டியேங்கிறது தான் வந்து இந்த இடத்துல பயன்படுற இடம் வந்து என்னென்னா பிஃபோர். ஸோ ஐ வென்ட் டு தி ஸ்கூல். எங்கே ஸ்கூலுக்கு போனேன், எப்போ, பிஃபோர் த ஸ்கூல் ஸ்டார்ட்ஸ்.
ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னக்கூட்டியே, அந்த முன்னக்கூட்டியே சொல்கிறதுக்கு தான் வந்து பிஃபோருங்கிற வேர்டு பயன்படுது. அடுத்த வேர்டு பாருங்கள், ஐ வில் பி ஹியர் அன்டில் 1 PM. நான் வந்து இங்கே தான் இருப்பேன். எத்தனை மணி வரைக்கும்? 1 மணி வரைக்கும். அன்டில் அது வரைக்கும், 1 மணி வரைக்கும் அங்கே சொல்லுவோம் தெரியுமா, அந்த மணி வரைக்கும் சொல்கிற இடத்துல தான் இங்கே என்ன பண்ணுறோம், அன்டில் அப்படிங்கிறத இந்த இடத்துல டைம் மென்ஷன் பண்ணுது. சரிங்களா, அதுக்கு ஒரு ப்ரிப்போசிஷனாக பயன்படுது. அடுத்து பாருங்க, திஸ் கோர்ஸ் இஸ் டியூரிங் தி சம்மர். இந்த கோர்ஸ் வந்து எந்த டைமில் நடக்குது, இதுவும் டைமை தான் மென்ஷன் பண்ணுது. எப்போ வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர், அதாவது ஏப்ரல் மே சொல்லுவோம் தெரியுமா, அந்த டைமில் தான் அந்த கோர்ஸ் வந்து நடக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, த பாய் ரேன் இன்டு தி ரூம். அதாவது ரூமுக்கு உள்ள அவன் வந்து என்ன பண்ணான், உள்ள ஓடி போனான். உள்ளுக்குள்ளேன்னு சொல்லுவோம் தெரியுமா நம்ம, அந்த உள்ளுக்குள்ளே ஓடி போனாங்கிறத தான் இங்கே வந்து இன்டு தி ரூம் அப்படிங்கிற வேர்டை நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். அடுத்து பாருங்க, சி வாக் த்ரூ தி பார்க். சி வாக் த்ரூ தி பார்க், அதாவது பார்க் வழியே, அந்த வழியாகவே வந்து என்ன பண்ணுறாங்க, த்ரூ அந்த வழியாக அவள் போனாள். சரிங்களா. அடுத்து பாருங்க, ஐ ட்ரோவ் மை கார் டுவர்ட்ஸ் தி ஹில்ஸ். நான் என் காரை ஓட்டிட்டு போனேன். எப்படி, எதை நோக்கி போனேன், ஹில்ஸ், மலையை நோக்கி நான் வந்து என்ன பண்ணேன், என் வண்டியை ஓட்டிட்டு போனேன். ஸோ டுவர்ட்ஸ். சரிங்களா. அடுத்து பாருங்க, ஹீ இஸ் நோன் ஃபார் ஹிஸ் சிம்பிளிசிட்டி. ஹீ இஸ் நோன், அவர் எதற்காக அவர் பெயர் பெற்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஹிஸ் சிம்பிளிசிட்டி. சிம்பிளிசிட்டினா ரொம்ப அவரை தன்னுடைய எளிமைக்கு அவர் வந்து பெயர் பெற்றவர். அப்போ எதற்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ அந்த ஃபார், அப்போ எதற்காக அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து சொல்லப்படுற இடத்துல வந்து இந்த ப்ரிப்போசிஷன். அடுத்து பாருங்க, ஐ நெவர் ஒரி அபவுட் மை ஹடில்ஸ். ஹடில்ஸ்னா வந்து தடைகள் இல்லைங்களா. ஐ நெவர் ஒரி அபவுட் மை ஹடில்ஸ். எனக்கு ஏற்படக்கூடிய தடைகள் கஷ்டங்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து எப்போதுமே ஒரி பண்ண மாட்டேன். அப்போ எதற்காக அப்படின்னு ஒரு இது காமிக்குது இல்லை. ஸோ அதுன்னா அந்த அபவுட்டு, எதற்காக நான் ஒரி பண்ண மாட்டேன்னு ஒரு கேள்வி வருது இல்லை, அந்த இடத்துல தான் இந்த ப்ரிப்போசிஷன் வந்து பயன்படுது. அடுத்து பாருங்க, ஹீ இஸ் கம்மிங் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹீஸ், அவன் வந்து கொண்டிருக்கிறான். யார் கூட, யாருடன், அந்த உடன்ங்கிற ஒரு வார்த்தை வருதுல்ல, அப்போ அவனுடைய நண்பர்கள் உடன், அந்த உடன்கிறதுக்கு இந்த இடத்துல வித். ஸோ வித் மாதிரி வித், ஆக்சுவலாக கரெக்டான ப்ரொனன்சியேஷன் வித். சரிங்களா, வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, திஸ் புக் இஸ் ரிட்டன் பை மிஸ்டர் ஹென்றி. இந்த புக்கு யாரால் எழுதப்பட்டிருக்கிறது, யாரால், யார் ஒருவரால் வந்து செய்யப்பட்டதுன்னு ஒரு கேள்வி வருது இல்ல, அந்த புக்கை எழுதியிருக்காங்க யாரு, மிஸ்டர் ஹென்றி, அவரால் எழுதப்பட்டது அப்படிங்கிற அந்த ஆல் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லக்கூடியது வந்து பைங்கிற ப்ரிப்போசிஷன் வந்து பயன்படுது. சரிங்களா. அடுத்தது பாருங்க, த டாக் இஸ் ஆஃப் எ சர்டன் பிரீடு. அதாவது இந்த நாய் வந்து சில வகையான பிரீடுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அதற்கு அந்த வகையானது, அதற்குள்ளானது, அந்த வகையானது அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த இது வந்து ஆஃப்ங்கிறத வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 25 வகையான சென்டென்ஸ் வந்து 25 வகையான ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.